ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இப்போ த்ரோட் பெயினாக இருக்கிறதால ரொம்ப வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாது. ரொம்பவும் நல்லா இல்லை. முடிஞ்ச அளவு மியூட் போட்டு பார்த்துக்கங்க. வாய்ஸ் கொடுக்கலன்னா சேனலில் பிரச்சனை வரும். அதனால தான் சாரி. ஓய், நீ தானே ஹனி சொன்ன அடுத்தவங்க முன்னாடி நம்ம பெஸ்ட் கப்பிள்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணணும்னு? நான் இப்போ ஃபுல் மூட்ல இருக்கேன். முறைக்காத, ஆக்ட் பண்றதுக்கு தான், வேற எதுக்கும் இல்லை. உனக்கு முக்கியமானவங்க வந்துகிட்டு இருக்காங்க போலயே. சோ கோஆப்ரேட் வித் மீ. அவள் காதில் உரிமையவன் தங்கதுரை மற்ற அனைவரும் அவனை நெருங்கி வரவும் தாமரை முந்திக் கொண்டு, அண்ணா, நான் ட்ரெயின்ல வரும்போது உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே வந்தனே, வர்த்தனி கூட படிச்ச பசங்க இங்கதான் இருக்காங்க, இன்னைக்கு நம்மளை பார்க்க வராங்கன்னு. அதோ வராங்க என சற்று தொலைவில் கூட்டத்தில் நீந்தி வந்து கொண்டிருந்த ஐவரையும் காட்ட தங்கதுரை, ரொம்ப சந்தோஷமா, வரட்டும் வரட்டும், இந்த காலத்துல இப்படியும் பசங்க இருக்கிறது ஆச்சரியம்தான் என பாராட்ட தீபிகாவும் நந்தினியும் எல்லா அண்ணாவும் சேர்ந்து வராங்க என கொதுகளிக்க அனைவரும் அவர்களை வரவேற்பதில் முனைப்பாய் இருக்க, இங்கு வர்த்தினி அவன் பிடியில் இருந்து விடுபட முயற்சிக்க அவனோ அவளை தன்னுடனே வைத்துக் கொள்ள போராட, யார் கண்ணுக்கு புலப்படாமல் இருவரும் பானிபட் யுத்தத்தில் ஈடுபட்டு இருக்க ஐவரும் அவர்களை நெருங்கி வந்து, நல்லா இருக்கீங்களாமா, கல்யாணம் எல்லாம் எப்படி நடந்துச்சு என இயல்பாக உரையாடியபடி அவர்களின் பயண பைகளை தூக்கி கொள்ள தாமரை அவர்களுக்கு அனைவரையும் அறிமுகப்படுத்திவிட்டு மாப்பிள்ளை என அழைக்க, அதுவரை ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது நகர வேண்டிய கட்டாயம் ஏற்பட ஹரி அவளை விடுவிக்காமல் தானே நடத்தி கொண்டு வந்து அவர்களிடம் இணைந்து கொண்டான். தாமரை, என்ன மாப்பிள்ளை இந்த கூட்டத்துல இப்படி நடந்துக்கிறார் என கூச்சத்தில் அவன் முகம் பார்க்காமல் அவனிடம் வர்த்தினியின் நண்பர்களை அறிமுகப்படுத்த தொடங்க, தங்கதுரையோ, என் பையனுக்கு கூட்டத்துல கண்டாதான் லவ் மூட் ஸ்டார்ட் ஆகும் போல, ரயில்ல மருமக முகத்தை நிமிந்து கூட பார்க்கல என மனதிற்குள் எண்ணமிட, தீபிகாவும் நந்தினியும் அவசரமாய் தூரத்தில் போகும் ரயில்களை வேடிக்கை பார்த்தது போல் திரும்பிக் கொள்ள, அவர்கள் யாரும் வர்த்தினி ஹரியை பார்த்த வெறுப்பு பார்வையோ, வர்த்தினியின் நண்பர்கள் அவனை பார்த்த ஆத்திரம் கலந்த அருவறுப்பு பார்வையோ அறியவில்லை. அறிமுகப்படலம் முடிந்ததும், அத்தை, இவங்களை பத்தி நீங்க இவ்வளோ டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டாம். வர்த்தினி எங்க ஃபர்ஸ்ட் நைட் அப்பவே இவங்களை பத்தி விடிய விடிய பேசிக்கிட்டே இருந்தா, இவங்களை என்னால மறக்க முடியுமா? ஐ ஆம் கரெக்ட் ஹனி என வர்த்தினியின் புறம் திரும்பி தன் கண்களை சிமிட்டி காட்ட, இந்த பூமி பிளந்து தன்னை விழுங்கிவிடக் கூடாதா என்ற ஆசை வர்த்தினிக்கு அவசரமாய் தோன்றி தொலைந்தது. ஓரவிழிகளை கொண்டு அவள் தன் நண்பர்கள் நிலை ஆராய, கார்த்திகை தவிர அனைவர் முகத்திலும் கோபம் அப்பட்டமாய் தெரிந்தது என வர்த்தினியின் புறம் திரும்பி தன் கண்களை அதிலும் நாதன் எந்த நிலையில் வெடித்துவிடும் கேஸ் சிலிண்டரில் உஷ்ணத்தில் இருப்பது அவன் கை முஷ்டி இறுக்கத்திலும் மூக்கின் விடைப்பிலும் வெளிப்பட, வர்த்தினி ஐயோ நாராயணா என மனதிற்குள் புலம்ப, அவள் குரல் கடவுளை அடைந்ததோ இல்லையோ வைகுந்தை அடைந்தது. அங்கு நிலவிய உஷ்ண நிலையை மாற்ற வந்தவன் போல் வைகுந்த் வரும்போதே, டே மாப்பிள்ள, வர வழியில டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன்டா, அதான் கொஞ்சம் லேட், சாரி. ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? ஆன்டி, இந்த வாட்டி நீங்க ஊருக்கு போறதுக்குள்ள உங்க ஸ்பெஷல் விரால் மீன் குழம்ப அட்லீஸ்ட் 2 தடவையாவது வச்சு கொடுக்கணும். டே, இன்னும் ஏண்டா சிஸ்டரை உன் கைக்குள்ளேயே அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க? மச்சி, நீ புது மாப்பிள்ள தான் ஒத்துக்கிற, ஆனா இங்க நாங்க எல்லோரும் இருக்கோம், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் என அவனிடம் கிண்டலாய் பேசிக்கொண்டே, சிஸ்டர் வாங்க இந்த பக்கம் என அவளை அழைக்க, ஹரி வேறு வழி இல்லாமல் அவளை விடுவிக்க, அவளிடம் வைகுந்த் ஒரு பூச்சண்டை கொடுத்து, வெல்கம் டு சென்னை சிட்டி, இனி நீங்க என்ன உங்க அண்ணனா நினைச்சு உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட கேட்கலாம், இந்த தடியனை பத்தி என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சொல்லலாம், அவனுக்கு எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு எங்க வைஃப் கிட்ட கேட்டு
நான் உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறேன் சரியா என பாவனைகளோடு கேட்க, வர்த்தினி இறுக்கம் குறைந்தவளாய் அவனை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா என நன்றி உரைக்க, அவளை தொடர்ந்து அவனிடம் ஒரு 5 குரல்கள் ஒரே சமயத்தில் நன்றி உரைக்க, வைகுந்த் இவர்கள் யார் என்பதை போல் திரும்ப, வர்த்தினி பெருமையுடன் இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ்னா என்று ஒவ்வொருவரையும் வைகுந்திடம் அறிமுகப்படுத்தி வைக்க, அவர்களும் மகிழ்ச்சியுடன் அவனிடம் கை குலுக்கி தங்களை அறிமுகம் செய்து கொண்டனர். பின்னர் வர்த்தினி தன் தங்கைகளை தாயையும் அவனிடம் அறிமுகப்படுத்த, வைகுந்த் அவர்களிடமும் மரியாதையாக தன்னை அறிமுகம் செய்து கொள்ள, தங்கதுரை எவ்வளவு நேரம்தான்ப்பா இங்கேயே நிக்கிறது, வாங்க எல்லோரும் வீட்டுக்கு போகலாம் என நடக்க துவங்க அனைவரும் அவர்களை பின்பற்றினர். இத்தனை நிகழ்விலும் ஹரியின் இதயத்தில் பொறாமை தீ எரிந்து கொண்டேதான் இருந்தது. அவன் பார்வை வர்த்தனியின் நண்பர்களை எரித்து கொண்டே இருந்தது. அதை உணர்ந்தவர்கள் போல் அவர்கள் யாரும் இவன் புறம் திரும்பவே இல்லை. அனைவரும் காரில் ஹரியின் பிளாட்டை அடைந்து கலகலப்பாய் உரையாடிவிட்டு, தாமரை, லலிதா மற்றும் வர்த்தினி மூவரின் மும்முயற்சியில் விரைவாக தயாரான விருந்து சமையலை சுவைத்துவிட்டு வைகுந்த் அனைவரிடமும் விடைபெற்று கிளம்பிவிட, வர்த்தினியின் தோழர்களும் கிளம்புவதற்கு ஆயத்தமாக்கினர். அதை கண்ணுற்ற ஹரி, அத்தை, வர்த்தினி ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்துக்கு வரலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணீங்கல்ல, என் ஃப்ரெண்டு கல்யாண வீடியோவை என் மெயிலுக்கு அனுப்பியிருக்கான், அவங்க எல்லாம் பார்த்துட்டு போகட்டும் என அவள் தோழர்களுக்கு அழைப்பு விடுக்க, அந்த வீடியோவை பார்க்க யாருக்கும் விருப்பமில்லை என்றாலும் தாமரையின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிற்க, என் ரூம்ல தான் சிஸ்டம் இருக்கு, வாங்க போகலாம் என ஹரி எழுந்து நிற்க, வர்த்தினியிடம் மீண்டும் பதட்டம் வந்து ஒட்டிக்கொள்ள, அவள் கலவரமாய் கார்த்திக்கின் முகத்தை பார்க்க, அவன் கண்களை திறந்து மூடி நான் பார்த்து கொள்கிறேன் என்பதாய் அவளுக்கு சமாதானம் அளிக்க, வர்த்தினியின் பதற்றம் சற்று மட்டுப்பட்டது. இவர்களின் செய்கை சம்பாஷணியை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஹரி, வாங்க என அனைவரையும் மீண்டும் ஒரு முறை அவர்களை பொறுமையற்ற குரலில் அழைத்துவிட்டு தன் அறைக்குள் நுழைய, அவனை தொடர்ந்து வர்த்தினியின் நண்பர்களும் நுழைய, ஆட்டோமேட்டிக் லாக் கொண்ட அந்த கதவுகள் இவர்கள் உள்ளே நுழைந்ததும் பின்னோடே பூட்டிக்கொள்ள, வர்த்தினி கதவை விழிவிரித்து பார்த்து கொண்டிருந்தாள். அது திறந்து அனைவரும் மனக்காயமோ உடல் காயமோ இல்லாமல் முழுதாக வெளியே வருவார்களா என. அறைக்குள் நுழைந்ததும் ஹரி அங்கிருந்த ஒரு சாய்வு சொகுசு நாற்காலியில் வசதியாக அமர்ந்து கொண்டு இவர்களை பார்த்து, நான் உங்களை வீடியோ பார்க்க கூப்பிடலன்னு இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என தெனாவட்டாக பேச, நாதன் அரைக்கதவை திறந்து வெளியேற முயல, கார்த்திக் அவனை தடுத்து விட்டு, இங்க நம்ம எல்லார் சார்பாகவும் நான் மட்டும்தான் பேச போறேன், நீங்க யாரும் வாயை திறக்க வேண்டாம், புரிஞ்சுதான் என தன் நண்பர்களை எச்சரித்தவன், மிஸ்டர் ஹரி, நாங்க ஒன்னும் நீங்க வீடியோ காட்டுவீங்கன்னு உங்க பின்னாடி நாங்க வரல. சோ நீங்க என்ன பேச நினைக்கிறீங்களோ இப்ப பேசலாம் என்று உரைக்க, ஹரி அவனை ஒரு மெச்சும் பார்வை பார்த்துவிட்டு, வர்த்தினி கிட்ட என்னை பத்தின தேவையில்லாத விஷயத்த சொல்லி அவளை வேதனைப்படுத்தினது யாரா இருந்தாலும் அவங்கள பார்த்த உடனே கொல்ற அளவுக்கு என் மனசுல வெறி ஏத்தி வச்சிருந்தேன். ஆனா என் வர்த்தினிக்கு நீங்க ரொம்ப முக்கியமானவங்களா இருக்கிறதுனால உங்ககிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களை காயப்படுத்தினா அது என் வர்த்தினிக்கு பாதிக்கும். அதனால இந்த முறை உங்களை எல்லாம் மன்னிச்சு. இதுக்கு முன்னாடி நீங்களும் வர்த்தினியும் எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா வேணா இருந்திருக்கலாம். மூழ்காத ஃப்ரெண்ட்ஷிப் தானே, ஃப்ரெண்ட்ஷிப் வளர்த்திருக்கலாம். ஆனா நீங்க இனி அவகிட்ட இருந்து தள்ளி நிக்கிறது தான் உங்களுக்கும் வர்த்தினியோட லைஃபுக்கும் நல்லது. என் வர்த்தினியோட அன்பு எனக்கு மட்டும்தான் சொந்தம். நான் அதை யார் கூடயும் பங்கு போட்டுக்க விரும்பல. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
வர்த்தினியை நீங்க பாக்குறது இதுவே கடைசியாயிருக்கட்டும். அவன் முடிக்கையில் அவன் குரல் இரும்பன இறுக்கி இருக்க சற்று நேரம் அங்கே அமைதி நிலவியது. அதை கலைத்தது கார்த்திக்கின் அமைதியான ஆனால் உறுதியான குரல். வெல்டன் மிஸ்டர் ஹரி. வார்த்தைக்கு வார்த்தை என் வர்த்தினின்னு நீங்க உரிமை கொண்டாடுறத கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவ எங்களோட வர்த்தினியும். உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. என்ன மனுஷன் சார் நீங்க? அன்பு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், வாங்கலாம். ஆனா காதல் அதை மட்டும் ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும். அவங்க கிட்ட இருந்து தான் வாங்க முடியும். வர்த்தினி எங்க மேல வச்சிருக்கிறதும் நாங்க வர்த்தினி மேல வச்சிருக்கிறதும் அன்பு. அத ஏன் நீங்க பறிக்க நினைக்கிறீங்க? ஒரே காதல், அதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? வர்த்தினி கிட்ட உங்களை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு கெஞ்சினோம். ஆனா அவன் மறுத்துட்டா. ஏன் தெரியுமா? அவ உங்களை காதலிச்சா, உங்களை மட்டும்தான். புரிஞ்சுதா? அவகிட்ட கெஞ்சின எங்களுக்கு அவ கல்யாணத்தை வேற வழியில தடுக்க முடியாதா? சப்போஸ் கல்யாணத்துக்கு ஒரு வாரம் முன்னாடி உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இருந்ததுன்னு வைங்க, வர்த்தினி அம்மா யார் தலையில நின்று இருந்தாலும் வர்த்தினிய உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சென்டிமெண்ட்ஸ் அப்படி. எங்களுக்கு வர்த்தினிய பத்தி நல்லா தெரியும். சப்போஸ் இந்த கல்யாணம் தடைப்பட்டு இருந்தா கல்யாணங்கிற விஷயமே அவ வாழ்க்கையில இல்லாம போயிருக்கும். எங்க ஃப்ரெண்டு வாழ்க்கையே வாழாம போறதை விட அது போராட்டமா இருந்தாலும் அவ வாழணும்னு தான் நாங்க இந்த கல்யாணம் நடக்க அனுமதிச்சோம். மனசு முழுக்க வலி இருந்தாலும் அதை தாங்கிக்கிட்டே நீங்க வான்னு சொன்னா வரதுக்கும் போன்னு சொன்ன போறதுக்கும் எங்களை என்ன சொந்தக்காரங்கன்னு நினைச்சீங்களா? தலையை குறுக்கும் மறுக்குமாக இல்லை என்னும் விதமாக அசைத்தவன், ஃப்ரெண்டு சார், எங்க சொந்தமான அவமான பிரச்சனையை விட எங்க ஃப்ரெண்டு வாழ்க்கை எங்களுக்கு முக்கியம். அவளுக்கு பிரச்சனைனா அவ எங்களை கூப்பிட கூட வேண்டாம். அவ நினைச்சாலே நாங்க அங்க இருப்போம். காலம் மாறும். வர்த்தினிய நீங்களும் வர்த்தினி உங்களையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்க சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கும் போது நீங்க தேடுனா கூட நாங்க கிடைக்க மாட்டோம். எங்களுக்கு தெரியும் எப்போ அவ வாழ்க்கையில இருந்து ஒதுங்கி நிக்கணும்னு. அப்புறம் புது இடத்துல எங்க கிட்ட உங்க உரிமைய காட்டிக்க வர்த்தினியை இனி ஒரு முறை அப்படி நிறுத்தி வைக்காதீங்க. அவ முகம் மாறினது பார்க்க சகிக்கல. ஒரு முறை வர்த்தினிய ஒருத்தன் இடிச்சிட்டு போனதுக்கே எங்க நாதன் அவன் கைய 3 மாசமா தொட்டில தொங்க விட்டான். புரியல? கைய உடைச்சு 3 மாசம் மாவு கட்டு போட விட்டுட்டான். வர்த்தினி கழுத்துல நீங்க 3 முடிச்சு போட்டு இருக்கிறதுனால உங்க கை தப்பிச்சது. ஆனா இனி ஒரு முறை இப்படி நடந்தா உங்க கை ஊஞ்சலாட வேண்டி வரும். அதுக்கு நான் பொறுப்பில்ல. ஏன்னா எல்லா டைமும் அவங்க என் பேச்ச கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்ல. பேசிக்கொண்டே இருந்தவன் தன் பாக்கெட்டில் இருந்து சில 1000 தாள்களை எடுத்து அவன் முன் வைத்தவன், உங்க வீட்டுல சாப்பிட்டதுக்கான பில். இதுவரை எங்களுக்கு நீங்க வெறும் மிஸ்டர் ஹரி தான். என்னைக்கு மாறுறீங்களோ அன்னைக்கு நான் மன்னிப்பு கேட்டு எங்க ஃப்ரெண்டு விரும்புற அவளோட ஹஸ்பண்டா இந்த பணத்தை உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன் என தன் நீண்ட உரையை முடித்தவன், போலாம் ஃப்ரெண்ட்ஸ் என தன் சகாக்களை அழைக்க அவர்கள் வாய் நிறைய புன்னகையுடன் கார்த்திக் ஹரியை போட்ட போடில் மகிழ்வுடன் அவனை பின்தொடர, ஹரி அறிந்த உலகத்தில் ஆண் பெண் நட்பு என்பது வெறும் ஈர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் ஹரி தன் முன் கண்ட உண்மை நட்பில் வாய்ப்பேச முடியாதவனாய் திகைத்து நின்றாலும் அவன் முகத்திலும் புன்னகையிலும் சாயல் இருந்தது. வர்த்தினியை இடித்தவன் கையை உடைத்தார்களாமே. வர்த்தினி நட்பு நண்பர்கள் என்று உருகுவதிலும் அர்த்தம் இல்லாமல் இல்லை என நினைத்தவன், ஆனாலும் இனி என் வர்த்தினிய நானே பார்த்து கொள்வேன், அவளுக்கு யார் உதவியும் தேவைப்படாது என தனக்கு தானே கூறிக்கொண்டவன்
அவர்களை தொடர்ந்து அறையை விட்டு வெளியேறினான். அறைக்கு செல்லும் போது இறுக்கமாக சென்றவர்கள் முகத்தில் புன்னகை பூசிக்கொண்டு வருவதைக் கண்ட வர்த்தினி தான் காண்பது கனவா இல்லை நனவா என